காலையில் ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கே லைட்டாக டிராஃபிக் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிரும். ஆனால் மெயின் இடம்னால போலீஸ்காரெலாம் அங்கங்கே நிற்பாங்க, காலையிலே டக்கு டக்குன்னு கலைச்சி விட்டுருவாங்க. கூட்டம் கூட்டனாலே கூட்டம் கூடக்கூடாது, கலைங்க அப்படின்னு கலைச்சிடுவாங்க அங்கங்கே. பாருங்க, லைட்டாக டிராஃபிக் அந்த மாதிரி இருந்துச்சு, சட்டன்னு கலைச்சிடுவாங்க. ஒன்றும் இந்தியா மாதிரி கிடையாது, பிசுறு தட்ட விட மாட்டாங்க. அங்கே அந்த பாருங்க, இந்த மினி பஸ்ஸுக்காரன் கூடலாம் வரான் பாருங்க, பயங்கரமான ஆளாக. இவன் இந்த ரைட் சைடில் இருக்கான் பாருங்க, சிகப்பு டாக்ஸி. அந்த போனால் பாருங்க ஒரு பெரிய பஸ்ஸு ரைட் சைடில் ப்ளூ கலரில். அவன் 3 பேர்ட்டையும் தப்பிச்சு நிற்கணும். கேடி பக்காரி ஒன்று 3 பேரும் வாண்டட் லிஸ்ட்டில் இருக்காங்க. வந்து நம்மக்கிட்ட சொருக்கிட்டாங்கன்னா 95% போலீஸ்காரங்களே இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னால மக்களை உள்ளே வச்சு ஏற்றி வர்றதுனால அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பாருங்கள், எல்லோரும் டக்குன்னு வழி விட்டு போய், சாமி நீங்கள் போங்க, நாங்கள் பின்னாடி பையன் வாரோன்னு கலட்டி விட்டுருவாங்க பாருங்கள். சட்டான்னு அவன் போய்கிட்டே இருப்பான். ரைட் சைடில் போனால் பாருங்கள் பெரிய பஸ்ஸு, அவனும் அதான், அவன் தான் அப்பா டக்கர், இவன் டுபாக்கூர் டாக்ஸிக்காரன் கிரிமினல். நம்ம நேராக இந்த பிரிட்ஜு மேலே நேராக போய் லெஃப்ட்டு கட் ஆச்சு. பிரிட்ஜு கீழே வாஞ்சா மார்க்கெட், பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடில் டைம் ஸ்கொயர், பிரிட்ஜுக்கு ரைட் சைட்லேயும் வாஞ்சா மார்க்கெட் தான். அப்படியே நேராக போய் பிரிட்ஜில் நேராக போய் செகண்ட் லெஃப்ட் கட் பண்ணோம்னா ஹாப்பி வேலி.